கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் கூட அசௌகரியமற்ற சூழ்நிலையில் நாம் ஆராதிக்கும் போது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று பார்த்தோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக ஒரு ஆராதனையை குறித்தும் அதனுடைய ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். யோபு 1 அதிகாரம் 20 அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, யோபுவினுடைய வரலாறு நாம் எல்லாரும் நன்றாக அறிந்ததுதான். எல்லாம் உடையவன், திடீரென்று எல்லாவற்றையும் இழந்தவன், ஆண்டவர் மறுபடியும் ஆசிர்வதித்து எல்லாவற்றையும் இருமடங்காய் கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். கடைசி அதிகாரத்தில் அவன் தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றினார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதுவும் ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் அவன் முதல் செய்த காரியம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 20 சொல்லுகிறது, தரையிலே விழுந்து பணிந்து என்றும், 21 கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றும் சொல்லுகிறது. அதாவது இந்த வார்த்தை விழுந்து பணிந்து என்ற வார்த்தை ஆங்கில மொழியாக்கத்தில் வர்ஷிப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அசௌகரியமான சூழ்நிலையில் ஆராதிக்கும் போது என்ன நன்மைகள் என்று நேற்றைக்கு கவனித்தோம். இங்கே யோபு கர்த்தர் கொடுத்தால் மாத்திரமல்ல, என்னிடத்திலிருந்து எதை எடுத்தாலும் கூட நான் துதிப்பேன் என்று இருந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட துதியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எதை பெற்றுக்கொண்டாலும் அல்லது எதை இழந்தாலும் நான் ஆண்டவரை துதிப்பேன் என்று இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், யோபுவின் முன் நிலைமையை விட ஆண்டவர் பின் நிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தாராம். அதாவது அவனுடைய நிலைமை மாறினது. 2வது, இரட்டிப்பான நன்மையை பெற்றான். இழந்த எல்லாவற்றையும் ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் யோபுவை போல சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் பெற்றிருந்த நான் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் கடந்து வந்து கொண்டிருக்கிறேனே, இந்த சூழ்நிலையில் நான் எப்படி துதிப்பது என்று இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உங்களிடத்தில் என்ன தெரியுமா? நான் உனக்கு கொடுத்தாலும் எடுத்தாலும் நீ துதிப்பாய் என்று சொன்னால் உன் நிலைமையை நான் மாற்றுவேன். 41 அதிகாரங்கள் பரிதாபமாய் பார்க்கப்பட்ட யோபு 42வது அதிகாரத்தில் ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் காணப்பட்டான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகள், நீங்கள் மாத்திரம் இந்த வருடத்திலே ஆண்டவர் கொடுத்தாலும் எடுத்தாலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் நிலைமையை மாற்றுவார். ஒருவேளை இதுவரை நீங்கள் பரிதாபமாக பார்க்கப்படுகிற நிலைமை இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி துதித்து பாருங்கள், நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும், மற்றவர்கள் பார்க்கிற பார்வை மாறும். ஆண்டவர் அப்படியாய் உங்கள் நிலைமையை மாற்றுவார். 2வது, உங்களுக்கும் ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். 3வது, இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன காரியத்தை இழந்தீர்களோ, அது பணமாய் இருக்கலாம், பொருளாய் இருக்கலாம், மனுஷர்களாய் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில காரியங்களாய் இருக்கலாம், ஆத்துமாக்களாய் இருக்கலாம், சரீர சுகமாய் இருக்கலாம், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆனால் இது எப்பொழுது என்றால், ஆண்டவர் கொடுக்கும் போது ஸ்தோத்தரிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் என்னிடத்திலிருந்து சில காரியத்தை எடுத்தாலும் நான் அவரை துதிப்பேன் என்று இருக்கிறவர்களுக்கு இந்த 3 ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உண்டாகும். ஆகவே இந்த வருடத்தில் ஆண்டவர் கொடுத்தாலும் எடுத்தாலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று இருங்கள், நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க.